ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மீதமான சாதத்தை வச்சு எப்படி குழிப்பணியாரம் செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தோசை மாவு வேணும்னு அவசியம் இல்லை. மீதமான சாதம் இருந்தாலே போதும். 2 கப் சாதம் எடுத்துக்கிறேன். லைட்டாக தண்ணி ஆட் பண்ணி நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அரைச்சி எடுத்தாச்சு. இதில் 1 கப் ரவை, 4 ஸ்பூன் அரிசி மாவு, கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி கலந்து வச்சுருங்க. 1/4 மணி நேரம் ஊறட்டும். இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம். எண்ணெய் ஊற்றி கடுகு, கருவேப்பிலை, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, வெங்காயம், பச்சை மிளகாய், துருவின கேரட் இதெல்லாம் சேர்த்து உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. ஃபைனலாக கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். இப்போ மாவில் இதை கலந்துக்கலாம். கொஞ்சமாக மாவுக்கு டேஸ்ட் பார்த்து உப்பு போட்டுக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு குழிப்பணியார சட்டி வச்சுக்கலாம். அதில் எண்ணெய் ஊற்றிட்டு சூடாக கொஞ்சம் கொஞ்சமாக மாவு ஊற்றிக்கலாம். மாவு ஊற்றினதும் லைட்டாக எண்ணெய் தூவிட்டு மூடி போட்டு மூடி லோ ஃப்ளேமில் 2 நிமிஷம் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு பக்கம் இப்போ வெந்துச்சு, திருப்பி விட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 2 சைடும் வெந்துச்சு, பார்த்தீங்கன்னாவே தெரியும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியான குழிப்பணியாரம் ரெடி. மறக்காமல் என்னோடய சேனல்